சோஷியல் மீடியா, நியூஸ் சேனல் எல்லாத்துலேயுமே நேபாளில் நடந்துட்டு இருக்க போராட்டத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த போராட்டம் தொடங்கும்போது எல்லாருமே சொன்ன ஒரே விஷயம், அங்கே இருக்க ஜென்சி இளைஞர்கள் போராடுறது அந்த நாட்டில் தடை செய்யப்பட்ட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்காக மட்டும்தான். பட் அது உண்மை கிடையாது. அந்த நாட்டு மக்கள் எதுக்காக போராடுறாங்கன்னா, எங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸை அந்த நாடு செய்யலை, அந்த நாட்டு அரசாங்கம் செய்யலை, எங்கள் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரல. ஆனால் எங்ககிட்ட வாங்கின வரியை வச்சு அவங்களோட குழந்தைகளுக்கு நல்ல எஜுகேஷனும் அவங்களோட குழந்தைகளுக்கு ஆடம்பரமான வாழ்க்கையும் அமைச்சு கொடுத்தாங்களே தவிர எங்களை அவங்க கண்டுக்கலை. எப்போ அவங்க எங்களை கண்டுக்காதப்போ எங்களுக்கு அப்படி ஒரு கவர்மெண்ட் தேவையில்லை அப்படிங்கிறதுனால தான் அந்த ஜென்சி இளைஞர்கள் அந்த போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. அதுவும் சாதாரணமாக இல்லை, ரொம்பவே குரூஷியலாக. அந்த நாட்டோட ஜென்சி இளைஞர்கள் எந்த அளவுக்கு அந்த போராட்டத்தை குரூஷியலாக கொண்டு போகிறாங்கன்னா, நேபாள் நாட்டோட பார்லிமெண்ட்டை எரிக்கிறாங்க, அந்த நேபாள் நாட்டோட எக்ஸ்-பிஎம்மோட ஒய்ஃப் கொல்லப்படுறாங்க, ஒரு நியூஸ் சேனல் வந்து இதனால் எரிஞ்சு போகுது, அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் வந்து எரிக்கிறாங்க, அவங்க பார்க்குற எல்லா இடத்தையும் அடித்து உடைக்கிறாங்க. இதனால் நேபாள் நாட்டோட ஆர்மி கலையிறக்கப்படுது இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு. இந்த போராட்டம் அப்படிங்கிறது அந்த நாட்டோட கவர்மெண்ட்டோட கரப்ஷன்னால தான். இதனால் என்ன தெரிய வருதுன்னா, என்னைக்கு ஒரு நாடு அந்த நாட்டோட கவர்மெண்ட் தான் மக்களுக்கு தேவையான விஷயத்தை செய்யலையோ, அந்த மக்கள் அந்த கவர்மெண்ட் தேவையில்லை அப்படிங்கிற எப்போ நினைக்கிறாங்களோ, அப்போது இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் தான் நடக்கும்.